எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல். ஓம் ஸ்ரீ தாரா வியூவர் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ ப்ரே தி சேம் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம சும்மா எல்லாருமே கேட்குற மாதிரி பணம் 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 இல்லாமல் இது வாங்க முடியாது இது வாங்க முடியாது, எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி பண வரவை எப்படி அதிகரிக்கிறதுன்னு. இது நம்ம சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு தேவை நொச்சி வேர் இல்லை வெள்ளை விஷ்ணு கிரந்தி வேர். இல்லை உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெண்குன்றின் மணி வேர். இந்த வேரில் 3 வேரில் எது கிடைச்சாலும் ஓகே. இதில் நொச்சி வேர் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க. இது வாங்கிட்டு இதை ஒரு சுத்தி பண்ணணும். சுத்தி ஜென்ரலாக எப்படி பண்ணுவோம், ஒரு 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ பாலில் போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் அதை பன்னீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் அதை ஒரு லெமன் ஜூஸில் போட்டு வைப்போம். அப்போ அது அதோட சுத்தி ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கான இந்த ரேக்கி தெரிஞ்சவங்க இல்லை பிராணிக் ஹீலிங் தெரிஞ்சவங்க அதை நம்ம கைக்குள்ளே வச்சு அதுக்கு எனர்ஜி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லக்ஷ்மி கோயில்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாள் கோயில்லையோ இந்த கோயில்லையாவது அந்த சாமிக்கிட்ட அந்த பூஜாரிக்கிட்ட கொடுத்து சாமிக்கிட்ட வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதை ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ மேலேயோ லக்ஷ்மி யந்திரம் மேலேயோ குபேர யந்திரம்லாம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு ஒரு படையல் போடணும். அந்த படையல் என்ன இருக்கும், நம்ம பெரிய படையல் போடணும்னு அவசியம் கிடையாது. வெத்தலைப்பாக்கு, பழம், அவல், பொரிக்கடலை, இது இருந்தாலே போதும். இதை வச்சுட்டு ஒரு வாழை இலையை விரித்து அதில் போட்டு படைச்சிட்டு ஒரு 11 டைம்ஸ் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது 48 days பண்ணலாம். விரதம் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. பட் நான் விரதம் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நிறைய பண வரவு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்கலாம். விரதம்னா எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக நான்வெஜ் அந்த டைமில் எடுத்துக்கக்கூடாது. விரதம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது. மேக்ஸிமம் சிம்பிள் ஃபுட்டாக பச்சரிசி கஞ்சி. ஜென்ரலாக நாங்கள் விரதம் இருக்கும்போது ஏதாவது ஒரு அம்பாளை உபாசனை பண்ணி விரதம் இருக்கும்போது அதில் வெறும் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு வெறும் கஞ்சி காய்ச்சி தான் குடிப்போம். அந்த மாதிரி பெருசாலாம் இருக்க வேண்டாம். நான்வெஜ்ஜை தவிர்த்து இருந்தாலே கூட பெரிய விஷயந்தான். அந்த 48 daysக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அது நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும். இதை போட்டுட்டு 11 டைம்ஸ் பர் டேக்கு சொன்னாலும் ஓகே. இல்லை எனக்கு 108 டைம்ஸ் சொல்லணும், 108 டைம்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 108 டைம்ஸ் சொல்லலாம். அந்த மந்திரம் கோஸ் லைக் திஸ்: காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடுகளுக்கு இன்றைக்கு வந்த அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு. இவ்வளோதான். கீழே கேப்ஷனில் உங்களுக்கு இந்த ஸ்லோகம் வந்துடும். இதை நீங்கள் சொல்லலாம். இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா ஒர்க் பண்ணுச்சு. எங்கள் அம்மாவும் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நல்லா ஒர்க் பண்ணுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நிறைய பணம் கொட்டட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, நிறைய பணம் வரட்டும், எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. காட் பிளெஸ் யூ ஆல். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல்.